ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இப்போ தற்போதைய நிலைமையில் எல்லாருக்கும் தெரியும், இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் 3.75லேயே ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இண்டஸ்ட்ரியில் கதைக்கப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன நடக்கும், அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்றது தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. அதாவது த குட், த பேட் அண்ட் அக்லி, இந்த மூணு ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. த குட் ஆப்ஷன் எதாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மிடில் ஈஸ்டர்ன் பிரச்சனை வந்து ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து ஓகே, ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து நிற்குதுன்னு சொன்னால், அது முடிவுக்கு வருதுண்டா, தென் எங்களுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் வந்து இப்படியே இருந்து பைய குறைஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரேட்ஸ் வரும். அப்போ அது மோர்கேஜ் இண்டஸ்ட்ரியில் மோர்கேஜ் ரேட்டும் உங்களுக்கு நல்லதாக வரும். இந்த பேட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை கொஞ்சம் நீடிச்சு கொண்டே போச்சுன்னு சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு எங்களோட பேஸ் ரேட் வந்து கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்படும். அப்போ அது கூடி பிறகு அது குறையும். அப்போ எங்களுக்கு மோர்கேஜ் ரேட்டும் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது தி அக்லி ஆப்ஷன். அது எப்படி இருக்குமென்று சொன்னால், இந்த மிடில் ஈஸ்டர்ன் பிரச்சனை இப்படியே இழுபட்டு கொண்டு போய் அடுத்த வருஷத்துக்கு இழுபடமாக இருந்தால் எங்களுக்கு எப்படியும் இந்த வருஷம் ஒரு 2 அல்லது 3 பேஸ் ரேட் கூடித்தான் குறையும் ரேட். அப்போ எங்களுக்கு மோர்கேஜ் ரேட் தற்போதைய நிலைமையில் குறையிறது சாத்தியம் இல்லை என்றது தான் ஒரு ஆப்ஷன். ஸோ நாங்கள் காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.